எனக்கு அன்பான கண்மணி பிள்ளைகள் யாவருக்கும் கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன வார்த்தை யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 23:10. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்திலிருந்து 42 அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா அவன் பல கஷ்டங்கள். யோபுக்கு வந்த பிரச்சனைகளை காட்டிலும் நம்மளுக்கெல்லாம் பிரச்சனைகள் ரொம்பவே கிடையாது. யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. அவனுடைய பிள்ளைகள் போச்சு, எல்லா ஆசை அந்தஸ்துகள் எல்லாம் போச்சு, ஆடு மாடுகள் எல்லாம் போச்சு. கடைசி என்னன்னா அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய மனைவியும் என்ன சொன்னாங்கன்னா 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும், நீ எதுக்கு இருக்க, நீ செத்துரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. கட்டின மனைவி கூட நினைச்சிருந்தாங்க தூசித்து ஆண்டவரை விட சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட கட்டின மனைவியும் நினைச்சிருந்தாங்க அவனை தூசிக்கிறாங்க. எல்லாம் போச்சு. யோபுடைய வாழ்க்கையில் இருந்தது எல்லாமே போச்சு. அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் வராங்க, அவனை நினைச்சிதாங்க கேளனமாக பேசுகிறாங்க. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அவனுடைய யோபு சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாரும் பேசினதை காட்டிலும் அந்த 23வது 10வது வசனத்தில் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொன்னான். அந்த யோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர் எனக்கு சோதனை வருதா, நான் பொன்னாக மாற்றுறதுக்கு ஆண்டவர் எனக்கு வழி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கும் பல பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதா? அன்பான தம்பி தங்கச்சியே, வேலை ஸ்தலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறதா? உன்னை பொன்னாக மாற்றதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு, பல பிரச்சனைகளை அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன் இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் பிறந்தோம்? ஏன் இந்த உலகத்தில் நம்ம வாழுறோம்? ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறத விட நம்ம செத்து போயிடலாமே நினச்சி கொண்டு இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சியே, ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்காரு. எல்லா பிரச்சனைகளும் கொஞ்ச நாள் தான், எல்லா பாடுகளும் கொஞ்ச நாள் தான். உன்னை பொன்னாக மாற்றதுக்கும், உன்னை ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்னா, தங்க கடைக்கு போயிருப்பீங்கன்னா அந்த தங்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த வெட்டி எடுக்கும் போது அந்த தங்கம் எப்படி இருக்கும்னா ஒரு 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 பார்க்கறதுக்கே அலங்கோலமாக தான் இருக்கும். அந்த தங்கத்தை தான் என்ன செய்வாங்க, இங்கே கொண்டு வந்து ஆசாரி அவங்க என்ன செய்வாங்க, பாலிஷ் பண்ணி அதை என்ன செய்வாங்க, ஒரு உருவம் கொடுத்து ஒரு கம்மலோ ஒரு மோதிரமோ ஒரு செயினோ என்ன செய்வாங்க, அதுக்கு பளபளக்கிற தங்கமாக என்ன செய்வாங்க, ஒரு பொருளாக வடிவமைச்சு அந்த கடையில் வைப்புறாங்க. அதை பார்க்கும்போது என்ன செய்யும், பளபளக்கிற தங்கமாக என்ன செய்யும், நம்மளுக்கு சூப்பராக விலகூர்னு இப்போ என்ன செய்யுது, விலை மதிக்க முடியாத பொருளாக என்ன செய்யுது, அந்த தங்கம் போய் கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட விலை கூடுன தங்கத்துக்கு என்ன செய்தாங்க, பல வேலைகள் என்ன செய்தாங்க, அந்த தீயில விட்டு என்ன செய்தாங்க, நல்லா என்ன செய்தாங்க, அதை பாலிஷ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க. இதே போல தான் உன்னையும் என்ன செய்தார், பல பிரச்சனைகள் மத்தியிலாம பல பாடுகள் மத்தியிலமாக இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவரை அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த யோபுவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பல பிரச்சனைகளை என்ன செஞ்சார், பிசாசு அவனை தொடரணும்னு நினைக்கும் போது என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு. அனுமதி கொடுக்கறதுனால எனக்கு ஏன் வாழ்க்கையில பிரச்சனை, எனக்கு எல்லா பிரச்சனையும் எனக்கே வருது, எல்லா பாடுகளும் எனக்கே வருது, எல்லா சோதனைகள் போராட்டங்கள் எல்லாமே எனக்கு மட்டும்தான் வருதா, மற்றவங்களுக்கெல்லாம் வரலையா நினைச்சுக்கிருக்கியா அன்பு தம்பி தங்கச்சியே? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. எதற்காக அனுமதிச்சிருக்காருன்னா, உன்னை பொன்னாக மாற்றுவதற்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த 42 10வது வசனத்தில் ஆண்டவர் இரட்டத்தனையாக இந்த யோபு ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. அதே போல தான் உன்னை என்ன செஞ்சிருக்காரு, இந்த பொன்னாக மாற்றி அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் பல பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்களை உனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த 42வது அதிகாரத்தில் ஃபுல்லாக வாசித்தா அந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் உன்னை மாற்றுவதற்காக என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. பின்னாட்களில் உனக்கு ஆசீர்வாதம்ங்கிற வச்சிருக்காரு, உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. இந்த உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்காரு தம்பி தங்கச்சி. உனக்காக பரலோகங்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த பரலோகங்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஓடணும். இந்த உலக ஆசீர்வாதம் கிடைக்கலாம், ஆனால் அந்த 42:10 ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்ன செஞ்சார், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த உலக ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், இருந்தாலும் பெரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்தை விட பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம். அந்த பரலோகங்கிற ஆசீர்வாதத்தை நீயும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு தான் நீயும் நானும் என்ன செய்யணும்,
ஓடணும். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் நீ ஆண்டவருக்கு பொன்னாக மாற்றுவதற்கு தான் பல பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களை உன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறாரு. நீ நினைக்கலாம், ஏன் நான் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை மட்டும்தான் தேடுறேன், நான் ஒழுங்காக சர்ச்சைக்கு போடுறேன், ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு ஏன் பிரச்சனைகள், எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதுன்னு நீ நினைக்கலாம். இல்லை ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறியா, இல்லை வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் வருகிறதா, இல்லை படிக்கும்போது எனக்கு மட்டும்தான் இவ்வளோ சோதனைகள் பிரச்சனைகள் வருது, இல்லை டிப்ரெஷனாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, என் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் வந்துக்கிட்டே இருக்குது, நான் ஆண்டவரை தானே தேடுதேன் அப்படின்னு மனக்குழப்பத்தில் இருக்கியா? அன்பான தம்பி தங்கச்சி, உனக்கு ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன்னா உன்னை பொன்னாக மாற்றுவதுக்கு தான் ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒரு விலகுன்ன பொருள், அந்த தங்கத்தை எப்படி அவங்க உருக்கி நல்ல பளபளக்கிற தங்கமாய் மாற்றி ஒரு பொருளை வடிவமைச்சு அவங்க அந்த கடையில் வைக்கிறாங்களோ, அதே போல தான் உன்னையும் ஒரு பொன்னாக மாற்றி உன்னை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் அவர் என்ன செய்தார், பல பிரச்சனைகளை அனுமதிச்சிருக்காரு. அன்பு தங்கச்சியே, இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு, ஏசப்பா என் பிரச்சனைகளை மாற்றுங்க, என் வாழ்க்கையை பொன்னாக மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு யோபு போல நீ சொல்வானால் நீயும் உன் வாழ்க்கையும் பொன்னாக மாறும். அந்த பரலோகங்கிற ஆசீர்வாதம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். தம்பி தங்கச்சி, நீ இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு, அப்பா என்னை பொன்னாக மாற்றுங்க ஏசப்பா, என் வாழ்க்கையை பொன்னாக மாறட்டும், எனக்கு வருகிற பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் மாறட்டும் ஏசப்பா, ஆண்டவரே நீர் அனுமதிக்காம எந்த பிரச்சனையும் சோதனையும் எனக்கு வராது ஏசப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என்னை பொன்னாக மாற்றுங்க ஏசப்பா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த தங்கத்தை அந்த ஆசாரி அவருக்கு பிடிச்ச மாதிரி மோதிரம் என்ன செய்வார், செயின் அவருக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை வடிவமைப்பார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை வணைந்து கொள்வோம் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, அப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணை நம்ம அழைந்து கொள்ளுங்க ஏசப்பா, அந்த பரலோகங்கிற ஆசீர்வாதத்தை என்னை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனாய் மாற்றுங்க. அந்த எந்த ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, அந்த பரலோக ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அந்த பரலோக ஆசீர்வாதத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அவரை நோக்கி நம்ம அந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவருக்காக நம்மளுடைய வாழ்க்கை பொன்னாக மாற்றி அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த பரலோகங்கிற ஆசீர்வாதம் ஈஸியாக கிடைச்சிருங்க. நம்மகிட்ட அப்படியே முழங்கால் படிட்டு கேட்கலாம், அன்பான தம்பி தங்கச்சி, அப்பா என்னுடைய வாழ்க்கை பொன்னாக மாறட்டும் அப்பா, ஆண்டவரே அந்த பொன்னாக மாற்றின பிறகு என் வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும் அந்த பரலோகங்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கட்டுமே சப்பா. என் வாழ்க்கையை பொன்னாக மாற்றுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, விட்டு விலகின காரியங்களை என்னை விட்டு அகற்றி போடுங்க சப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இதை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களும் பொன்னாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பொன்னாக மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, பல போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் ஆண்டவரே அவர்களை விட்டு அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவித பிரச்சனைகள் வியாதிகள் போராட்டங்கள் இயேசு நாமத்தினால விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவனுடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா, பொன்னாக மாற்றி அந்த பரலோகங்கிற ஆசீர்வாதத்துக்கு கூட்டி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.